அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய்சன் சாமியல். மறுபடியும் உங்களை இந்த வீடியோ நம்ம சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது, நேற்றுக்கு முந்தின நாள் கோவையில் நடந்ததான அந்த பாலியல் அத்துமீறல் முதுகலை பட்டம் படிக்கிறதான ஒரு மாணவி கோவையில் 3 நபர்களால் கற்பழிக்கப்பட்டார். தன்னுடைய ஆண் நண்பருடன் ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல 2 பேருமே காருக்குள்ளே இருந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த 3 பேரும் மது போதையில் அங்கே வந்து இவங்க 2 பேரையும் காரில் இருக்கிறத பார்த்து அந்த காரில் இந்த பெண்ணுடைய ஆண் நண்பரை அடித்து காயப்படுத்தி அவர் மயங்கி விட்டார். அதன் பிறகு இந்த பெண்ணை தூக்கி கொண்டு அவர்கள் 3 பேரும் இந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள். 11 மணிக்கு இந்த சம்பவமானது நடந்தேறியிருக்கிறது. 12 மணிக்கெல்லாம் இந்த ஆண் நண்பருக்கு மயக்கம் தெளிந்து அவர் சுற்றி பார்த்தபோது தன்னுடைய தோழியை காணவில்லை. உடனடியாக இவர் காவல்துறையை அழைத்திருக்கிறார். காவல்துறையானது உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டதான இந்த பெண்ணை தேடி கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதிகாலை 4 மணிக்கெல்லாம் இந்த பெண்ணை கண்டுபிடித்து அருகில் இருக்கிறதான தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்கிறார்கள். அந்த பெண்ணுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதான அந்த 3 நபர்களையும் காவல்துறையானது நேற்றைக்கு சுட்டு பிடித்திருக்கிறது. இந்த 3 பேரும் கோயம்புத்தூரில் கிணத்துக்கடவு என்கிறதான அந்த இடத்துல மறைந்திருந்த போது இவர்களை தேடி சென்ற காவல்துறையினர் மீது இவர்கள் தாக்குதல் நடத்தியதால் இவர்களை அந்த பாதிக்கப்பட்டதான இவர்களுடைய தாக்குதலில் காயமடைந்ததான அந்த போலீசார் உடனே அவர்கள் சுதாரித்து கொண்டு ஒரு மினிமம் ஃபோர்ஸை பயன்படுத்தி கால்களின் கீழ் சுட்டு இவர்களை பிடித்திருக்கிறார்கள். ஸோ இந்த தகவல்களை கோயம்புத்தூர் மாவட்ட கமிஷனர் திரு சரவண சுந்தர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதான 3 பேரோட பேர் என்னன்னா, ஒருத்த பேர் சதீஷ், இன்னொருத்த பேர் குணா அண்ட் இன்னொருத்த பேர் கார்த்தி. இதில் சதீஷ் அண்ட் கார்த்தி 2 பேருமே சகோதரர்கள். அதே மாதிரி குணா என்பவன் மற்ற 2 பேருக்கும் ஒரு தூரத்து உறவில் வருகிறான். ஸோ இவர்கள் 3 பேரும் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையானது இவர்களை கைது செய்து விசாரித்துக் கொண்டிருக்கிறது. காவல்துறையானது பொதுமக்களிடம் அதே மாதிரி ஈவன் சோஷியல் மீடியா சேனல்ஸ், டிவி சேனல்ஸ் இவங்ககிட்டலாம் ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்காங்க, யாருமே இந்த குற்றவாளிகளோட ஆக்சுவல் புகைப்படத்தை வெளியிட வேண்டாம். ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண் இப்பொழுது ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. அவங்கள வெளியே கொண்டு வந்து தான் போலீஸ் வந்துட்டு ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் பண்ணணும். இந்த குற்றவாளிகளை பேரட் மாதிரி ஒன்று வச்சு அவங்க அதை நடத்துவாங்க. ஸோ அந்த பேரடில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணானவர் வந்து இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவர்களை அடையாளம் காட்ட வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது. ஸோ இதை வந்து சார்ஜ் ஷீட்டில் பதிவு பண்ண வேண்டும். ஸோ இந்த ப்ரொசீஜர் இருக்கிறதுனால இப்போவே நீங்கள் இந்த குற்றவாளிகளோட ஃபோட்டோஸ் புகைப்படங்களே வெளியே விட்டீங்கன்னா இந்த ப்ரொசீஜருக்கு அது டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் இவருடைய புகைப்படங்களை வெளியே காட்ட வேண்டாம், வெளியிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக அதை வெளியிடும் அந்த வேலையில் யாருமே ஈடுபட மாட்டார்கள் என்று நாம் நம்பலாம். ஸோ அது மட்டும் இல்லை, நமக்கு வந்ததான தகவல்களின் அடிப்படையில் இந்த 3 பேரும், இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பெயர் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ஸ் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவர்கள். இவர்கள் மேலே ஏற்கனவே கொலை, கொள்ளை, இந்த மாதிரி திருட்டு, வழிப்பறி இப்படிப்பட்டதான குற்றங்கள் நிலுவையில் இருக்கிறது, வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது. இதில் இவங்க ஏற்கனவே கடந்த 30 நாட்களுக்கு முன்பாக ஒரு கேஸில், ஒரு ராபரி கேஸில் ஜெயிலில் இருந்துட்டு பெயிலில் கடந்த 30 நாட்களுக்கு பிறகு வெளியே இருக்கிறார்கள். ஸோ இவங்க அந்த பெயிலில் இருக்கிற அந்த சமயத்தில் தான் இந்த குற்றச்செயலில் இவங்க 3 பேரும் ஈடுபட்டிருக்காங்க. மிகவும் கொடுமையான ஒரு செயல், மிகவும் பாதகமான ஒரு செயலை செய்திருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தமிழ்நாடு மகளிர் ஆணையம் அதனுடைய தலைவர் திருமதி குமரி அவர்கள் போய் சந்தித்திருக்கிறார். அந்த பெண்ணோடு பிரீஃபாக விலாவாரியாக என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்கிறதான அந்த கம்ப்ளீட் ரிப்போர்ட்டை வாங்கியிருப்பதாக அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு இந்த பெண்ணுக்கு தொடர் சிகிச்சை, உயரிய மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மற்றும் அவர்களுக்கு தேவையான மனோதத்துவ கவுன்சிலிங், அவங்களுக்கு வந்து மென்டல் கவுன்சிலிங், ஒரு அட்வைஸ் அவங்களுக்கு தொடர்ந்து தேவைப்படுகிறது. அதை நாம் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட பெண் ஒரு ட்ராமாவில் இருக்காங்க, ஒரு மைண்டு வந்து ரொம்ப அஃபெக்டடாக இருக்காங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்க, மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார். ஸோ அதனால் இப்போது அவங்களுக்கு மனோதத்துவ ரீதியில் சப்போர்ட், ஒரு கவுன்சிலிங் வேணும், மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூஸாக வேணும்.
ஸோ இதை உறுதிப்படுத்த வேண்டும். ஸோ அதனால் இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது மிகவும் கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் என்பதே எல்லாருடைய வேண்டுகோளும். அதே மாதிரி தமிழ்நாடு முதல்வரும் கூட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேசுகையில் இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் மீது எப்படிப்பட்ட கடும் சொற்கள் நாம் அவர்கள் மேல் வைத்தாலும், கடும் சொற்களை அவர்களுக்கு எதிராக நாம் முதிர்த்தாலும் அது போதாது, அந்த சொற்கள் போதாது அப்படின்னு தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். நிச்சயமாக இந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது 1 மாதத்திற்குள்ளாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படிங்கிற உத்தரவையும் காவல்துறைக்கு வழங்கியிருக்கிறார். ஸோ நிச்சயமாக இந்த கேஸில், இந்த கேங் ரேப் கேஸில் நிச்சயமாக ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் என்பதில் நம்முடைய தமிழக அரசானது உறுதியாக இருப்பது தெரிகிறது. அதுதான் பொதுமக்களுடைய விருப்பமும் கூட. நான் நேற்றுக்கே ஒரு வீடியோவில் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோவில் சமூக பொறுப்பு என்பது நம்ம எல்லாருக்குமானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்பட வேண்டும், பொறுப்பானவர்களாக மாற வேண்டும். ஸோ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிச்சயமாக நாம் எல்லாருமே இந்த சமூகம் நன்றாக இருப்பதற்கு சேர்ந்து செயல்பட வேண்டும். ஸோ அப்படின்னா இந்த சமூகம் குற்றச்செயல்கள் மலிவாக இருக்கிறதான ஒரு சமூகமாக மாறாது. மாறாக இந்த சமூகத்தில் குற்றச்செயல்கள் குறைவுபடும், குற்றச்செயல்கள் குறைந்து போகும். நம்முடைய வரும் தலைமுறையினர் நிம்மதியாக வாழ்வதற்கேற்ற ஒரு பூமியாக இது மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மாற்றம் நம்மிடத்திலிருந்து தொடங்கப்பட வேண்டும். மாற்றம் நம்மில் உருவாக வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஒரு சுதந்திரமான சமூகத்தை உருவாக்க உதவும் என்பது எங்களின் நம்பிக்கை. அதற்கு நாம் எல்லாருமே இணைந்து செயல்பட வேண்டும். நாம் எல்லாருமே பொறுப்புள்ள ஒரு மனிதராக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத வகையில் நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நிச்சயமாக இந்த குற்றச் செயலில் ஈடுபட்டவர்கள் மீது கடும் தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்று வேண்டி இந்த பேச்சை நான் முடிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம். நான் உங்கள் ஜெய்சன் சாமுவேல். நன்றி, வணக்கம்.